வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கேசிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0-14 அப்படின்றது தான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட். சரிங்களா? ஸோ நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேற்று எடுத்த ரூட் வந்து கரெக்டான ரூட். ஓகேங்களா? ஸோ நம்ம எடுத்த ரூட் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 740 அப்படி இல்லைன்னா வந்து 90 அப்படின்ற நம்பர் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ்ஸிங் வந்து நேற்று கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 40 வந்து கரெக்டாகவே நம்ம வந்து கெஸ் பண்ணியிருப்போம். அந்த 40 என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஸ்வாப் பண்ணி 0-4 அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேமில் வந்து கொடுத்துருக்கான். ஏன்னா நம்ம எடுத்த ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வீக்லி சார்ட்லேருந்து வந்து நம்ம ரூட் எடுத்திருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த பேசிஸில் நம்ம ரூட் பார்க்கும்போது கரெக்டாக வந்து நமக்கு அந்த 935 தான் நினைக்கிறேன் போன வாரத்துக்கான ரிசல்ட்டு. சாரி 25. ஓகேங்களா? ஸோ 925 அப்படின்னு நம்ம வந்து நேற்று அதுலேருந்து தான் வந்து நம்ம ரூட் எடுத்தோம். கண்டிப்பாக வந்து நம்ம 95 வந்து திருப்புவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நேற்று 40 பிசியில், ஏன்னா ஏசியில் வந்து 95 இருக்குது. ஸோ 95 வந்து திருப்பி 40 அப்படின்னு சொல்லி பிசியில் அடிப்பான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கேமில் வந்து நேற்று 40 வந்து கொடுத்துருந்தோம். அதோட 40 கொடுத்ததுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து கரெக்டாக வந்து ஏசி ஏபியில் வந்து 40 அடிச்சிருக்கான். ஸோ பிசியில் கண்டிப்பாக 40 அடிப்பான் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் 740 அப்படின்ற நம்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். 740மே வந்து 40 கரெக்டான ரூட்டில் வந்து உட்காந்துச்சு. ஓகேங்களா? ஸோ 40 கரெக்டான ரூட்டில் இருந்ததுனால தான் நான் வந்து உங்களுக்கு 40 வந்து கொடுத்துருந்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 95 வந்து ரூட் கரெக்டாக எடுத்து அந்த 40 வந்து 0-4ன்னு ஏசியில் வந்து வச்சுட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த ஏசியில் வந்து 0-4 அப்படின்னு வைக்கும்போது நமக்கு இந்த 40 வந்து அவன் டேரெக்டாக வந்து அடிக்கலை. ஓகேங்களா? ஸோ இந்த 40 டேரெக்டாக அடிக்காதனால நமக்கு பிசியில் வந்து 14 அப்படின்ற நம்பர் வந்து வந்துருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நமக்கு எப்பயுமே ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ரூட் வந்து ஒரு டைரக்ஷனில் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டைரக்ஷனில் எப்படி வேணால் மாறும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ப்ரிடிக்ஷன், ஏன்னா நான் சொல்கிறேன் எப்பயுமே சொல்கிறது தான் நம்மளோட பேட்டர்ன் வைஸ் கரெக்ட். ஏன்னா நம்ம ரூட் எடுக்கிறது கரெக்டு, பட் ஆனால் நம்ம பிளேஸை ஸ்வாப் பண்ணுறது, ஏன்னா ஒவ்வொருத்தவங்க கேஸிங் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பேட்டர்ன் வந்து இதுதான். ஏன்னா உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்கிறது என்னென்னா நான் பேட்டர்னை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி கெஸ்ஸிங் வந்து வராது. பேட்டர்ன் வச்சு உங்களுக்கு என்னை விட பெட்டர் ஐடியா கிடைக்கலாம். பெட்டர் வந்து ஸ்பேசஸ் வந்து இது பண்ணி நம்பர் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ அதனால தான் வந்து எப்பயுமே வந்து பேட்டர்னை கரெக்டாக கவனிச்சுக்கோங்க, நம்பர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்கள் சாய்ஸில் வந்து நான் வந்து விடுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போன இந்த ரூட்டை வச்சு நமக்கு ஏன்னா மந்த் எண்டு வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ரூட் வந்து நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நம்பர் வந்து அவன் அடிக்கிறான் அப்படின்னா கேமில் மேக்ஸிமம் வந்து ஒரு நம்பர் வந்து சார்ட்டில் அடிக்கடி வர நம்பர் வந்து ஒரு 86, அதுவும் 786. ஓகேங்களா? ஸோ அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது நமக்கு ஒரு 2 மாதமாக வந்து சேம் நம்பர் 786 786 அப்படின்னு சொல்லி 2 மாதமாக வந்து அந்த நம்பர் வந்து எடுத்து கேமில் ஆடிருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த 86 அப்படின்றது வந்து பிசியில் கரெக்டாக சேம் நம்பரே வந்து 786 அப்படின்றதே வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த 786 எங்கே அடிக்கிறானோ அங்கெல்லாம் வந்து ஒரு 787, அதாவது ஒரு நம்பர் லெஸ் பண்ணி அந்த நம்பரும் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ 87 அடிச்சிருக்கான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 786ன்னு சொல்லி அந்த மாதமே வந்து அடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ 787 அடித்தா அது அவனே தான் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இந்த மாதம் வந்து 287 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். எங்கே வந்து நமக்கு ஒரு நம்பரை மட்டும் திருப்பி அழகாக வந்து 287 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஓகேங்களா? ஸோ இந்த 87 அடித்த இடத்துல கரெக்டாக வந்து 87, இந்த ஒரு நம்பர் 7க்கு மட்டும் ஒரு நம்பர் மட்டும் பவர் நம்பர் திருப்பி வந்து 2 அப்படின்னு சொல்லி ஏ போர்டில் மட்டும் திருப்பி 287 அப்படின்னு சொல்லி இந்த மாதம் வந்து கரெக்டாக வந்து கேமில் வந்து அடிச்சிருப்பான். ஓகேங்களா? ஸோ இந்த 287 அந்த 87 பார்த்தீங்க அப்படின்னா 3 வாட்டி வந்து பிசியில் வந்து 87. ஓகேங்களா? ஸோ இந்த மாதமே வந்து நமக்கு அந்த 87 வந்து அதுவும் கரெக்டாக மந்த் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா 487 287 687. ஓகேங்களா? ஸோ இந்த 87 பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 3 மாதம் வந்து ஏ போர்டை வந்து 2 4 6 அப்படின்னு சொல்லி வந்து முடிச்சிருப்பான். ஓகேங்களா? ஸோ இந்த 87க்கு கண்டிப்பாக வந்து ஒரு 86 வந்து அவன் அடிச்சே ஆகணும் கேமில்.
ஓகேங்களா. ஸோ ஏன்னா அந்த 86 வந்து மந்த்லி வைஸ், ஏன்னா 3 மாதம் 2 மாதமாக மே மந்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 86, இந்த போன மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 86. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதம் வந்து 86 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதுவும் பிசியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நான் ஸ்ட்ராங்காக கொடுக்கறதுக்கான ரீசன் என்னென்னா 87, ஏன்னா 3 வாட்டி வந்து 87 அடிச்சிருக்கான். அந்த 87க்கு கண்டிப்பாக வந்து அவன் 86 பிசியில் அடிச்சே ஆகணும். ஓகேங்களா. ஸோ பிசியில் வந்து 86. ஓகேங்களா. ஸோ இந்த 86 அப்படின்னு வருது அப்படின்னா நமக்கு எப்படி வந்து இங்கே 787க்கு வந்து 287 அப்படின்னு சொல்லி அடித்தானோ அதே மாதிரி நமக்கு இங்கே 786க்கு 286 அப்படின்னு சொல்லி கேமில் வந்து அடிச்சே ஆகணும். ஏன்னா அங்கே எப்படி வந்து 7 வந்து திருப்பி 287 அடித்தானோ அதே மாதிரி இங்கே வந்து இந்த 7க்கு 2 திருப்பி 286 அப்படின்றது டேரெக்டாக இந்த நம்பரே வரத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் நிறையா இருக்குது. ஏன்னா கேமில் இந்த மாதிரி நம்பர்லாம் வந்து கரெக்டாக அவன் கேமில் எடுத்து ஆடிடுவான். ஸோ எக்ஸாம்பிள் வைஸ் பார்க்கும்போது நமக்கு 2 மாதம் சேம் அதே மாதிரி அடித்ததுனால இந்த மந்த்தும் நமக்கு அடிக்கிறதுக்கு ஒரு 80% வாய்ப்பு நல்லாவே இருக்குது. அதனால இந்த பேட்டர்னை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு நம்பர் அவன் பேலன்ஸ் வைக்கிறான் இல்லை பெண்டிங் வைக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் கேமில் எடுத்து நிறைய வாட்டி ஆடியிருக்கான். நானே வந்து நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சி மிஸ் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் வந்து நான் உங்களுக்கு இந்த ரூட் எடுத்து கொடுக்கணுன்றேன். ஆனால் இந்த ரிசல்ட் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் நிறைய வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த நம்பர் மேக்ஸிமம் வந்து இந்த 86 அப்படின்றது வந்து நிறைய வாட்டி இந்த மந்தில் நமக்கு சார்ட்டில் பார்த்தாலே தெரியும். எங்கே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த 86 அப்படின்றது பிசியில் நிறைய வாட்டி அடிச்சிருப்பான். ஸோ இந்த மாதம் நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 86க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் தான் வந்து உங்களுக்கு நாளைக்கு ஒரு 86 வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது நான் கொடுக்குற ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் வந்து 286 அப்படின்ற நம்பரே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொடுக்குறேன். இந்த நம்பரே வந்தாலும் ஓகே, இல்லை அப்படின்னா 86க்கு வேறு ஏதாவது நம்பரை பேர் பண்ணி அவன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கெஸ்ஸிங் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் எந்த நம்பரும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா சில நம்பர்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா பிளேசஸை ஸ்வாப் பண்ணி, ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நேற்று 40 வந்து பிசியில் கொடுத்துருந்தேன். அழகாக வந்து ஸ்வாப் பண்ணி 04 அப்படின்னு சொல்லி கேமில் வந்து ஏசியில் வந்து முடிச்சிட்டான். ஸோ அதே மாதிரி நமக்கு ஒரு சில கெஸ்ஸிங்கில் வர நம்பர் வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கும். நிறைய வாட்டி இந்த மாதிரி வந்து கேமில் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு உங்களுக்கு கெஸ்ஸிங் இருக்கும். ஏன்னா பேட்டர்ன் வச்சுட்டு என்னை விட உங்களுக்கு வேறு ஏதாவது பிளேசஸ் மாற்றி வந்து உங்களுக்கு பாக்ஸ் நம்பரோ இல்லை சம்திங் வேறு ஏதாவது நம்பர் வருதோ அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக விட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ அது முழுக்க வந்து கேமிங் மட்டும்தான். ஸோ கேமிங்கில் என்னென்னலாம் வருமோ அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா. ஸோ நான் கொடுத்த நம்பர் வந்து பிசியில் வந்து 86, ஸோ ஏபியில் வந்து 28. ஓகேங்களா. 288 அப்படின்றதான் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற நம்பரு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கேசிங். நன்றி, வணக்கம்.